எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் சென்டர் டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது நான் மெஸ் நடத்துற ஒரு அக்காட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலா செய்யற சாம்பாரை விட இந்த டிஃபன் சாம்பார் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு மட்டும் அல்லாம சாதத்துக்கும் சூப்பரா செட் ஆகும். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கர்ல 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாசி பருப்பும் சேர்த்து செய்யும் போது நம்மளோட சாம்பாரோட ருசி இன்னுமே சூப்பரா இருக்கும். துவரம் பருப்பையும் பாசி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எந்த கப்ல நம்ம பருப்பு அளந்தமோ அதே கப்ல 5ல இருந்து 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் இருந்தா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துரும். இருக்கட்டும். விசில் வரக்குள்ள சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேருக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு சரியா இருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 5-6 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சாம்பார்ல பொதுவா நம்ம பட்டை சேர்க்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்து அரைச்சு பாருங்க. சாம்பாரோட மனமும் சுவையும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது அவங்க சொன்ன டிப்ஸ் தான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவங்க சாம்பார். இப்ப சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்ல பொன்னிறமா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவு நல்லா வறுத்துட்டு இதோடவே சின்னதா 2 துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காய பொடி இருந்தா சாம்பார் வைக்கும் போது கடைசியா சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம்ங்கிறனால வறுக்கும் போதே சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பெருங்காயம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் தேங்காவும் சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேன். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நைஸா இல்லாம ஒரு சன்னமான ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நம்ம சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஹை குவான்டிட்டியில செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் பொடி தயாராயிடுச்சுங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம பருப்பும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க. அப்படியே கரண்டிலேயே நான் மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்க வேணும்னா மத்துல கூட மசிச்சுக்கலாம். இப்ப சாம்பார் தாளிக்கிறதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த சாம்பார்ல சோம்பு பட்டையெல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால ஃபிளேவர் மாறும்னு நினைக்காதீங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 2 கை அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. 3-4 வரமிளகா சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் தக்காளி சேர்த்திருக்கோம். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல புளியும் சேர்க்க போறோம். தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வீட்டுல இருக்கிற அரசாணிக்காய் ஒரு 1/2 கப்பும், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய் வேகறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்லயே மூடி வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டோம். பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அரைச்ச பொடி மொத்தமாவே சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய் எல்லாத்தையுமே பருப்போடவே சேர்த்துக்கலாம். காய் வதக்கின பாத்திரத்தை அலசி ஒரு 2ல இருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி புளியெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பாரை மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. புளி சேர்த்திருக்கிறனால புளியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நம்ம சாம்பாரை கொதிக்க வைக்கணும். இப்ப ஒரு 2 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனா நல்ல ஒரு சுவை கொடுக்கும் நம்ம சாம்பாருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டி இட்லியோட டிஃபன் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிருந்தேங்க. அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. இட்லி, தோசைக்கு, ஊத்தாப்பம், இடியாப்பத்துக்கு எல்லாமே நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த டிஃபன் சாம்பார் சாதத்துக்குமே பொருத்தமா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சு சாம்பார் பொடி ரெடி பண்ணி சாம்பார் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.